ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வெள்ளை பேப்பர் காட்டினார்ல ஏஆர்பி ராஜா, அதை தான் இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கைன்னு ஒரு வெள்ளை பேப்பர் போட்டு விட்டுருக்குறாங்க போஸ்ட் கார்டு. அந்த போஸ்ட் கார்டு வேணால் அதில் வச்சு விடுங்க. ஒவ்வொருத்தர் மேலேயுமே 68,000 தனிநபர் கடன். இது மிகப்பெரிய சுமையை தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். 78,000 கோடி நிதி பற்றாக்குறை. ஸோ இந்த ரிப்போர்ட் அடுத்தடுத்து ஆராய்ந்து போகும்போது, ஊழல் நோக்கி பயணம் போகும்போது நிறைய விஷயங்கள் சிக்குவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவங்க ஆட்சிக்கு வந்த போது கூட இதை பற்றி தையத்தக்கான்னு குதிக்கிறாங்க. நிதி பற்றாக்குறை ரொம்ப இருக்குது, எப்படி செயல்பட போகிறோன்னு தெரில, ஆனால் 5 வருடத்தில் எல்லாத்தையுமே சரி செய்து முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த 5 வருஷம் கழிஞ்சு நல்லா சரி செய்து முடிச்சிருக்காங்க. அதை இந்த தாவேக அரசு உடைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும். இப்போ அந்த தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனாங்கிறது ஒரு இளம் பெண், புதுமையாக ஏதாவது செய்யணும் முயற்சிப்பாங்க, அதை கலாய்க்கிறது. 60 வருஷமாக 5 லட்சம் கோடி தான் கடன். இந்த 5 வருஷத்தில் 2 மடங்காக ஆகி இப்போ 13 லட்சம், நீங்கள் சொன்ன மாதிரி 13 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த 7 லட்சம் கோடி இருக்குல்ல, என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியுமா? என்னென்ன செஞ்சுருக்காங்க? உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பல விளம்பரம் செஞ்சுருக்கிறாங்க. சித்திரேவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பொதுமக்கள் ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அரசாங்கத்துடைய வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஊடகவியலாளர் திரு வினோத் துரைராஜ் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். முதல்வர் விஜய் அவருடைய அறிவுறுத்தல் படி இன்னைக்கு மரியவில்சன் அவர்கள் அரசாங்கத்தினுடைய வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லுது வெள்ளை அறிக்கை? வெள்ளை அறிக்கை என்ன சொல்லுது? ஏற்கனவே அவங்களே சொல்லிட்டாங்க 10 லட்சம் கோடி கடன் சொல்லிட்டு. ஆனால் உண்மையான கடன் 13.18 லட்சம் கோடி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஒரு நிதியமைச்சர் மரியவில்சன் சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையிலே அதிர்ச்சி தான், அப்படி தான் சொல்லணும். நான் அதை இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லியிருக்கலாம். பட் இது கொள்ளையடிக்கிறதே ஒரு தொழிலாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. என்னென்னா, எப்போவுமே 2வது முறை திமுக ஆட்சிக்கு வராது. அது 2வது முறை திமுக ஆட்சிக்கு வராதுங்கிறது தெரிந்து இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. 60 ஆண்டு காலம் தமிழக அரசில் 5 லட்சம் கோடி தான் இருந்திருக்கு. இப்போ 10 லட்சம் கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய எண்ணிக்கை. அதுலேயுமே நிதி பற்றாக்குறைங்கிறது 48,000 கோடியிலிருந்து 78,000 கோடிக்கு போயிருக்குது. ஸோ இது நிதி பற்றாக்குறைங்கும்போது இதை எப்படி சமாளிக்கிறது? இப்போ புது அரசாக வந்திருக்கிறாங்க, புதுமையான அரசு இது. இப்போ இது மிகப்பெரிய சுமையை தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி தான் சொல்லுவோம். 78,000 கோடி நிதி பற்றாக்குறை. உள்நாட்டு உற்பத்தி சதவீதம் ரொம்பவே குறைஞ்சிருக்குது. உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தணும்னே நினைக்கல. ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வெள்ளை பேப்பர் காட்டினார்ல ஏஆர்பி ராஜா, அதை தான் இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கைன்னு ஒரு வெள்ளை பேப்பர் போட்டு விட்டுருக்குறாங்க போஸ்ட் கார்டு. அந்த போஸ்ட் கார்டு வேணால் அதில் வச்சு விடுங்க. எவ்வளோ ஒரு கேலி கிண்டல்! இப்படி ஒரு தமிழ்நாட்டை இவ்வளோ பெரிய இன்னலில் கொண்டு விட்டுட்டு, ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு திமுகங்கிற கட்சி அகற்றப்படணும், அதுக்கு ஒரு மாற்று அரசியல் வரணும் அப்படிங்கிறதுக்கு தாவேக வந்திருக்கிறாங்க. அதுலேயும் நிறைய ஒவ்வொரு துறை ரீதியாக அவங்க பண்ணியிருக்கக்கூடிய மோசடிகளை வெள்ளை அறிக்கையில் நிதி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விவரமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் அடுத்தடுத்து ஆராய்ந்து போகும்போது, ஊழல் நோக்கி பயணம் போகும்போது நிறைய விஷயங்கள் சிக்குவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார், இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னா, 2020-21 இந்த 2 வருஷமே தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு. எந்த ஒரு வருவாயுமே இல்லை, எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போதே தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு கடன் வரல. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த அந்த 5 வருஷத்தில் மட்டுமே தமிழ்நாட்டுடைய கடன் முன்ன இருந்ததை விட டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இது கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் நல்ல வெள்ளப்பெருக்கு பார்த்துருக்குறாங்க, புயல், கொரோனா, இந்த மாதிரி நிறைய இதுகளை சந்தித்தாங்க. அப்படி சந்திச்சுமே 5% 5 லட்சம் கோடி கடனில் விட்டுருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த போது கூட இதை பற்றி தையத்தக்கான்னு குதிக்கிறாங்க. அவ்வளோ அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடும் போதும், அந்த ஆட்சிக்கு வந்த உடனேயும் அதிமுக அரசு மேலே அவ்வளோ குற்றங்களை சுமத்துனாங்க. 5.67 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன். அது எப்படி சமாளிக்க முடியும்? கட்சியே நடத்த முடியாத நிலைமையில் இருக்கிறோம், நிதி பற்றாக்குறை ரொம்ப இருக்குது, எப்படி செயல்பட போகிறோன்னு தெரில, ஆனால் 5 வருடத்தில் எல்லாத்தையுமே சரி செய்து முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த 5 வருஷம் கழிஞ்சு நல்லா சரி செய்து முடிச்சிருக்காங்க.
வச்சு செஞ்சுருக்கிறாங்க. தமிழக அரசு வந்து தமிழக ஒவ்வொருத்தர் மேலேயுமே வந்து 68,000 தனிநபர் கடன் இருந்தது. இப்போ 1,28,000 நினைக்கிறேன், அந்த அளவுக்கு போயிருக்கு. அண்டை மாநிலங்களில் எங்கேயுமே இப்படி ஒரு கடன் சுமை வந்து ஒரு தமிழக மக்கள் மேலே இருக்கிற மாதிரி அங்கே இருக்க ஒருத்தர் மேலே இல்லை. இப்படி ஒரு மோசமான அரசியலை பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாரி கொரோனா காலகட்டத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து வணிக ரீதியான, வரி ரீதியான எல்லா இதுக்குமே வந்து தடைப்பட்டது. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அது மெல்ல மெல்ல சரி செய்யப்பட்டது. புரியுதுங்களா? அது சரி செய்யப்பட்டு அடுத்து வணிக வளர்ச்சியும் நல்லா தான் வந்துட்டு இருந்தது. பட் இதை இவங்க வந்து ஊழலுங்கும்போது எல்லா நிறுவனங்களும் கூகுளில் இருந்து நிறையா நிறுவனங்கள் வந்து திமுக ஆட்சி காலகட்டத்தில் ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. இப்போ தாவேக்கா வந்த உடனே ஆந்திராவுக்கு போகலை. திமுக அவங்க ஆட்சி காலகட்டத்தில் அந்த நிறுவனங்கள் உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது இவங்க கொடுத்த இன்னல்களால் தமிழ்நாடு அப்படின்னாலே பதறாங்க. எல்லாரும் ஆந்திரா பக்கம் போயிடுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து இந்த திமுக அரசு உருவாக்கியிருக்கிறாங்க. அதை இந்த தாவேக்கா அரசு உடைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும். இப்போ இந்த தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனாங்கிறது வந்து ஒரு இளம் பெண், புதுமையாக ஏதாவது செய்யணும் முயற்சிப்பாங்க. அதை கலாய்க்கிறது. இங்கே 13 லட்சம் கோடி கிட்ட கடனை உருவாக்கி வச்சுட்டு அதை வந்து ரீல்ஸ் மாடல் அந்த மாடல்னு கலாய்க்கிறது. இவரே வந்து ரீல்ஸில் தானே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையிலே இது வந்து இந்த கொரோனா அப்படிங்கிறத சமாளித்த ஒரு ஆட்சியை விட இவங்க இவ்வளோ பெரிய ஒன்றுமே இல்லை, எதுவுமே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து இவ்வளோ பெரிய கடனுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வந்து குற்றத்திலும் மிகப்பெரிய குற்றம். பாவ மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றம். இந்த இதில் என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கு, எப்படி ஊழல்கள் நடந்திருக்குங்கிறத தாவேக்கா அரசு நிச்சயம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஓகே சார். சரி, இப்போது வந்து இப்போ இந்த வெள்ளையறிக்கை வந்துட்டுக்கு அப்புறம் பொதுமக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கும். என்ன கேள்வினா, இது 60 வருஷமாக வந்து 5 லட்சம் கோடி தான் கடன். இந்த 5 வருஷத்தில் 2 மடங்காக ஆகி இப்போ 13 லட்சம், நீங்கள் சொன்ன மாதிரி 13 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த 7 லட்சம் கோடி வந்து இருக்குல்ல, இந்த 7 லட்சம் கோடியில் இந்த 5 வருஷத்தில் தமிழகத்துக்கு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன செஞ்சுருக்காங்க? உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பல விளம்பரம் செஞ்சுருக்கிறாங்க. சினிமாக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து நடனம் ஆடி நன்றி முதல்வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்கவுங்க கல்லா கட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இந்த கனிம வளம் இருக்கட்டும், இது ஒவ்வொரு டெண்டர் உள்ளே வருதுனாலும் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி 20% 35% வாங்குறது. பார்ட்டி ஃபண்டை இப்போ தாவேக்கா அரசு உடைச்சிருக்கிறாங்க. அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது வந்து அப்போ தேர்தலை சந்திக்கிறதுக்கு வேண்டி அண்ணா அவங்க காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அது எதுக்கு? மக்களிடம் நிதி திரட்டி கொண்டு வந்து அதை பார்ட்டியை வந்து தேர்தலில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு மக்கள் பணி செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதை டெண்டர் உள்ளே வரணும். உனக்கு டெண்டரில் அப்ரூவல் வேணுமா? பார்ட்டி ஃபண்டு 25% கொடு. ஏங்க கொடுக்குற 10 ரூபாயில் 25% பார்ட்டி ஃபண்டு. அதுக்கப்புறம் இன்ஜினியர், அதுக்கப்புறம் அங்கே அரசு அப்ரூவல் பண்ணுற எத்தனை பேர் அப்போ அவன் கொள்ளையடிச்சு தமிழகத்துக்கு என்ன கிடைக்கும்? அந்த பார்ட்டி ஃபண்டை முதல்ல வந்து ஃபஸ்ட்டு உடைக்கணும். அதை வந்து இப்போ தாவேக்கா அரசுமே அறிவிச்சிருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி இந்த டெண்டர்கள் மூலமாகவோ எது எடுத்தாலும் பார்ட்டி ஃபண்டுங்கிறது கொடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க. அதுக்குமே வந்து இந்த கட்டுமானம், அதுக்கப்புறம் இந்த பொதுப்பணித்துறைகள்லாம் டெண்டர் எடுக்கக்கூடிய சங்கங்களோட தலைவர்கள் வந்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆட்சி வந்து அதுக்கான மாற்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 67,000 கோடி வந்து கடன் கட்டுறாங்க. அது இல்லாமல் ஒரு தனிநபர் மீது வந்து பார்த்தீங்கன்னா 1,29,000 ரூபாய் வந்து கடனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த தாவேக்கா ஆட்சி வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க, எப்படி இந்த கடனை குறைக்க போகிறாங்க? கண்டிப்பாக இது நிதி பற்றாக்குறை ரொம்பவே இருக்குது. 48,000 இருந்தது வந்து இப்போ 78,000 இருக்குது. அதே மாதிரி ₹1 வந்து 22 பைசா கிட்ட வந்து வட்டிக்கே கொடுக்க வேண்டிய நிர்பந்தம். ஸோ இப்போது இது வந்து ரொம்ப பெரிய சிக்கலில் இருக்கிறாங்க. பட் இதை வந்து சாமர்த்தியமாக ஊழல்களை வந்து கட்டுப்படுத்துனாலே போதும். ஊழல் பணங்களே வந்து இந்தியாவே வழி நடத்துகிற அளவுக்கு ஊழல் பணங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சியில் முன்னோடியாக இருந்தது தமிழகம். இந்த ஒரு அருமையான மாநிலத்தை வந்து இந்த தாவேக்கா அரசு ஊழல்களை இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டை நிறுத்தினாங்க. அதேமாரி டாஸ்மாக் துறையில் சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. வேறு கனிம வளத்துறையில் இப்போ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கல்வித்துறை அதிலேயே நிறையா ஊழல்கள் நடக்குது. இந்து அறநிலையத்துறை, இப்படி ஒவ்வொரு துறையிலே இருக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாமே நிறுத்தி எல்லாத்தையுமே மக்களுக்கான ஆட்சியை அவங்க செஞ்சாங்கனாலே போதும். ஊழலை நிறுத்தினாலே நிச்சயமாக சரியான பாதைக்கு தமிழகம் செல்லும். ஓகே சார், ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்துச்சு சார். மீண்டும் ஒரு பேட்டியில் இணைவோம். நன்றி.